ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்ல போகிறேன். ஏன் சந்தோஷமாக பேசுகிறீங்க? நல்ல பலன் தான் சொல்ல போகிறேன், அதனால தான் சந்தோஷமாக சொல்கிறேன். சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறாரு. அது குருவோட வீடு, சுப கிரகத்தோட வீடு. சுபரோட பாபர் சேரும் பொழுது சுப கிரகமாக தான் ஆகிவிடுவார். அதனால் அவருடைய பலன்களும் நல்ல பலன் தான் இருக்க போகுது. 12 ராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தது. எதுவும் பண்ண முடியல. கையை கட்டி போட்டு மாதிரி இருந்தது, காலை கட்டி போட்டால் மாதிரி இருந்தது. எதுவும் பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியல, எங்கேயும் போக முடியல, எங்கேயும் வர முடியல, இப்படி தானே சொல்லி புலம்பிகிட்டு இருந்தீங்க. இப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்து சனி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பாத சனி. பாத சனின்னா என்ன? அவ்வளோதான், கடைசி 7.5 கடைசி 5 வருஷம் தள்ளிட்டிங்கன்னா 2 வருஷம் தான், அது ஓடி போய்டும், அவ்வளோதான். அப்போ இதில் என்ன பலன் கொடுக்க போகுது? இந்த 2ஆம் இடத்துல என்ன பலன் கொடுக்கும்? உங்கள் ராசிலேருந்து 4ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அது மூலிமா என்ன பலன் கொடுக்க போது தான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். யாரும் சொல்லாத விஷயம் தான் சொல்லிட்டு வரேன். நான் சுச்சுமான பரிகாரம்னு சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கவனமாக பார்க்கணும். இது பொதுவான பலன் தான். அவங்க சுயஜாதை வச்சு பார்க்கும்போது தான் கரெக்டாக சொல்ல முடியும். பொதுவான பலனில் சிலது நடக்க தான் செய்யும், சிலது நடக்காமல் கூட போகலாம். அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஷயத்துக்கு வரலாம். 2ஆம் இடத்த சனி என்ன பண்ணும்? முதல்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் தடை பண்ணணும். இன்னும் எப்படி சொல்கிறீங்க? கொஞ்சம் தடை பண்ணணும் தான் சொல்லியிருக்கேன். நாளடைவில் நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. நீங்கள் நல்ல நிலைமையாக இருந்து நல்லவராக இருந்து கொடுக்கல் வாங்கல நல்ல விஷயமா நல்லதாக கொடுத்து நல்லதாக வாங்கினீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. குடும்பத்தில் அதே மாதிரி எல்லாரோடைய நல்லா பழகினீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. இல்லைன்னா கொடுக்கவங்களால பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், இப்படி தான் வரும். படிப்பதுலேயும் கவனமாக படிக்கணும், இல்லைன்னா அதுலேயும் பிரச்சனை வரும். இது எப்படி தெரியுமா? ஒரு சப்ஜெக்டு விட்டு போயிருக்கோம், அது எழுதியிருப்பீங்க. ரெண்டாவதும் அந்த ஒரே சப்ஜெக்டு போய் திருப்பி எதுனாலும் அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. இது மாதிரி நடக்குமா? நடந்திருக்கு, நடக்கும். ஏன் எப்படி நடக்கும்? திருப்பி நீங்கள் கவனமாக இருந்திருக்கணும், முழு மூச்சோடு இருந்திருக்கணும், அதே சிந்தனையோடு இருக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவீங்க. ஏன்னா சனி பகவானுக்கு அதுதான் பிடிக்கும். நீதி, நேர்மை, சத்தியம், நிதானம், கவனம், இதெல்லாம் அவர் ரொம்ப பார்ப்பார். அப்போது முழு மூச்சோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களை வெற்றி பெற வச்சுருவார் படிப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடலில் சில தழும்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தழும்புனா என்ன? கை கால் விழுந்து அடிப்படுறது தானே. கை கால் மட்டும் இல்லை, உடம்புல கூட விழலாம். பெரும்பாலும் முகத்தில் கூட அந்த வடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கவனமாக இருக்கணும். கீழே தடுக்கி விழுந்தாங்கன்னா அது அடிப்பிடிங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். கவனமாக நடக்கணும், கவனமாக போகணும். ஓடும்போதும் கவனமாக இருக்கணும், நடக்கும்போதும் கவனமாக இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். படிக்கட்டு ஏறும்போதும் சரி, மலை ஏறும்போதும் சரி, வண்டி வகையில் ஏறும்போதும் சரி, கவனமாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு தானே ஜாதகம், அதுக்கு தானே ஜோதிடம், அதுக்கு தானே கோச்சார பலன்கள், அதுக்கு தானே ஜோசியர்கள், அதுக்கு தானே சொல்கிறோம், அதுக்கு தானே மக்களுக்கு தேவையானதாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த 2ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு சில நன்மையும் செய்வார். ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? குரு யார்? தனகாரன் தானே. தனகாரன் வீட்டிலிருந்து தனகாரகனை குருவுடைய வீட்டையும் பார்க்கிறார். இப்போ விஷயத்துக்கு வரேன். கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் கேட்டிருப்பீங்க, ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உதவி செய்துட்டு இருப்பீங்க, அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கும், கடைசியில் முடியும். இப்படி தான் நடக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நான் சொல்கிற இறை வழிபாடு, தான தர்மங்கள் அது சொல்லுவேன் இந்த பதிவில். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அவ்வளோதான் விஷயம். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கேன்? இந்த கும்பராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போது வண்டி வாங்கினில்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கும்போது டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும், பார்த்து வாங்கிக்கணும். கூடிய வரைக்கும் புது வண்டி வாங்காமல் இருக்கணும். செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கலாம், பழைய வண்டி வாங்கிக்கலாம்.
கொஞ்ச நாளைக்கு ஓட்டின்னு போகலாம். எப்பயுமே சனி பயிற்சி பலன்கள் நமக்கு முழுமையான நற்பலன்கள் கிடைக்கணும்னா பாதி போயிடணும். இப்போ ஒரு 2.5 வருஷம்னு வச்சுங்களேன், 1.25 வருஷம் போயிடணும். அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும். அது வரைக்கும் அப்படி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புது வண்டி வாங்கிக்கோங்க. ஒரு வருஷம், குறைஞ்ச 1 வருஷம் அப்படி வச்சுங்க. முன்ன பின்ன கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சனி பெயர்ச்சி முடிவு காலம் சுகமாக இருக்கும். இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது சனி தசை நடக்கும்போதும் சரி, சனி பெயர்ச்சி ஆடும்போதும் சரி, கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மை தான் செய்வார். அவருடைய குணம் தான். அடுத்ததாக இந்த 4ஆம் இடத்தை பார்ப்பதனால நண்பர்கள் உதவிகள்கிட்ட உறவினர்கள்கிட்ட நல்ல நல்ல குணமாக நடந்துக்கணும், நல்ல விதமாக நடந்துக்கணும். இல்லை என்றால் பிரச்சனை வரும், பிரிவு ஏற்படும். இப்படி தான் நடக்கும். நல்லா இருந்தீங்கன்னா நல்லா நடக்கும், நீங்கள் நல்லா இல்லைன்னா அவங்களும் நல்லா இல்லாமல் போயிடும். ஆரோக்கியத்துலேயே உடம்பு பார்த்துக்கணும் கவனமாக. பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு கை கால் முட்டி வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, ஜாயிண்ட் பெயின் சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லிட்டா போதும், உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. ஜாயிண்ட் பெயினில் வலி வந்துடும் கண்டிப்பாக. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் தான், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அவருக்கு உண்டானவர் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற அந்த சர்வேஸ்வரன் தான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நீங்கள் வணங்கி வழிபட்டு வரணும். ஆதியும் அந்தம் இல்லாமல் ஏகாம்பரேஸ்வரர் அப்படி சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்குது. அந்த ஏகாம்பரேஸ்வரரை வணங்கிட்டு வரணும். ஏகாம்பரேஸ்வருக்கு அவர் நிற்கிற அவரே தான். ஏகன் அநேகன் சொல்லுவாங்க. ஏகாம்பரேஸ்வரன்னா ஒரே ஒருத்தர் தான், எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான், அப்படி தான் பேர். பழமையான சிவன் கோயிலும் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் அவரை வணங்கிட்டு வரது ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பிரீத்தி பண்ணிக்கலாம், சனிக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம், மாற்றுத்திறனாளி உதவி பண்ணணும். மாற்றுத்திறனாளி உதவி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கை காலில் இருந்தவங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், உதவி பண்ணலாம், இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். பெரும்பாலும் உணவு நீர் கொடுத்து ஆதரிப்பது ரொம்ப விசேஷம். நிறைய அன்னதானம் பண்ணலாம். கும்பராசிக்காரங்க நிறைய அன்னதானம் பண்ணி வெறும் சாப்பாடு மட்டும் போகணும், தண்ணியும் கொடுக்கணும், சேர்த்து கொடுக்கணும். அது முக்கியம். இது பண்ணுறதுங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். கும்பராசி அவருடைய வீடு தானே, அவர் ஆட்சி பெற்ற வீடு, சனி பகவானுடைய வீடு தான் அது. அதனால் பாதிப்பு அவ்வளோ கொடுக்க மாட்டார். அது உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் கொடுப்பார். நல்ல எண்ணங்களை விதைப்பார், நல்ல மார்க்கத்தை காட்டுவார். அது வழி நீங்கள் போகணும், அவ்வளோதான் விஷயம். அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். கோவிலில் நடக்கிற கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கலாம். பழமையான சிவன் கோயிலில் தான் ரொம்ப விசேஷம். அங்கே நடைபெறும் அந்த ஆலயத்துக்கு தேவையான பண உதவி பண்ணலாம், பொருள் உதவி பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம். பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்களை ஒன்று சொல்லுவேன், இந்த கலசங்கள் வாங்கி கொடுப்பாங்க. கலசங்கள்ன்ற போது கோபுர கலசங்கள் மட்டும் இல்லை, அது வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கலாம். இல்லை என்றால் இந்த கலச சொம்புன்னு வாங்க. எப்பவுமே எந்த ஒரு கும்பாபிஷேக கோயில் போனாலுமே முக்கியமான உள்ளவங்களுக்கு பணம் கட்டினவங்களுக்குலாம் அந்த சொம்போடு இந்த மட்டை தேங்காய் வச்சுருப்பாங்க மாவேலியில். கலச சொம்புன்னு வாங்க, அதுக்கு பேர். பூஜை பண்ணி அந்த யாகத்தில் வச்சுருப்பாங்க அந்த சொம்பை, அது கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு தொகை நிர்ணயித்து பக்தர்களுக்கு கொடுத்து வருவாங்க. அந்த கலச சொம்பை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் கும்பராசிக்காரங்களுக்கு. அது ரொம்ப முக்கியம், உங்கள் ராசிக்கு உண்டான விஷயம் அது. அதை வாங்கி வந்து வீட்டில் வைக்கணும். அது ஒரு 48 நாள் அந்த வீட்டில் வச்சிங்கனாலே, அந்த கும்பாபிஷேகம் நடந்து 48 நாள் மண்டல பூஜை நடக்கும். அது வரைக்குமே அந்த கலச சொம்பு வீட்டில் இருக்கணும். அது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த வைப் அப்படியே கொண்டு வந்துடும், உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு நடக்காத விஷயம்லாம் நடத்தி கொடுக்கும். இது ஒரு சூட்சமான பரிகாரம் தான். அது இந்த பதிவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. பெரும்பாலும் கும்பராசிக்காரன் வாங்கி அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கும்பேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரனையும் வணங்கி வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். தான தர்மம் பண்ணும்போது, மாற்றுத்திறனாளி பண்ணும்போது அவர்களுக்கு முக்கியமான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கணும். அது கையில் தட்டு வேணும்னுவாங்க, அது வாங்கி கொடுக்கலாம். டம்ளர் வாங்கி கொடுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுக்கு சொம்பு வேணால் அது வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி பொருட்கள், அது பெரும்பாலும் அந்த பொருட்கள் எவர் சில்வர் தான், இரும்பு தான். அப்போது அந்த காலத்தில் இரும்புன்னுவாங்க, இப்போ எவர் சில்வர் தான். இரும்பால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், அதுவும் தானத்தில் நல்லது தான், சனீஸ்வரனுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியது. அந்த எவர் சில்வர் பாத்திரங்களில் நான் சொன்ன அந்த அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன், கஷ்டமான பலன்னா குறைஞ்சி நற்பலன் தான் வரும், நல்ல பலனாக நடக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாத சனியாக இருக்கறனால எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், கண்ணுக்கு தெரியும். கெட்ட விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நடக்க போகுது உங்களுக்கு. இது மாதிரி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியறதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், அது வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையாக இருப்பாங்க. அது எல்லாமே இப்போது கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி காலம் மத்தியம காலம் முடியும் போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேருந்து நல்லா வந்துடுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்க போகுது, பாதகம் குறைவாக தான் இருக்கும், கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இது நீங்கள் தொடர்ந்து பண்ணாலே போதும். பெருசாக ஒன்றும் பரிகாரம்லாம் இல்லை. நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் அப்படி தான் சொல்லுவேன். இறை வழிபாட்டில் என்ன நம்ம செலவு பண்ண போகிறோம்? தான தர்மங்கள் என்ன பண்ணுவோம்? தான தர்மம்லாம் என்ன, நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் தான தர்மம் பண்ண போகிறோம். நீங்கள் இவ்வளோ பேருக்கு பண்ணணும், நீங்கள் அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் நான் சொல்கிறேன் இல்லையே. உங்களால் முடிஞ்சது, தனக்கு மிஞ்சி தான் தர்மம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணிட்டு வாங்க போதும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு எங்கள் ராசியில் தான் வந்துட்டார், என்ன பண்ண போகிறான்னு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது அப்படி நீங்கள் பயப்படுறாளா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எதை பார்த்தாலும் ஏற்றுக்கக்கூடிய தன்னம்பிக்கை உடையவங்க தான். டேக் இட் இஸ் பாலிசின்னு சொல்லக்கூடிய அம்சத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள் மீனராசிக்காரங்க. மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அம்சமாக உள்ளவங்க தான் நீங்கள். எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடியவங்க தான் நீங்கள். அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? ஜென்ம சனி வந்தாலும் அவருடைய பார்வை பலன்கள் ஒன்று இருக்குது இல்லையா, அதையும் பார்க்கணும்ல. ஜென்ம சனி என்ன பண்ணும்? உங்களை செயல்படுத்த முடியாமல் தடுக்கும், அவ்வளோதான் விஷயம். ஒரு இடத்துக்கு போகணுன்னா போக மாட்டீங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு வைங்க. ஒருத்தரை சந்திக்கிறதுக்குன்னா கொஞ்சம் தள்ளி போடுவீங்க. வாய்தா போடுறாங்க இல்லையா, ஒரு கேஸ் நடந்தால் இப்போ அப்படி தானே ஆயிடுத்து. வாய்தா போட்டால் என்ன, தள்ளிக்கிட்டே போகும்னு அர்த்தம். அது மாதிரி தான் இந்த பலன்கள் நடக்க போகுது இந்த ஜென்ம சனியில். ஆனால் அதுக்கு குறைக்கிறதுக்கும் அதை அந்த பிரச்சனையை தீர்க்கறதும் தானே சொல்ல போகிறேன். அப்படின்னா உங்களுக்கு கவலை. கவனமாக கேட்டுங்க. ஜென்ம சனியில் குழப்பங்களாக இருக்கும், ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் இருக்கும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாமல் இருக்கும். இதை தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு கைடு வழிகாட்டி இருக்கணும் தானே. உங்களுக்கு ஒரு குருவாக ஒருத்தர் இருக்கணும், ஒரு நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அவங்கள வச்சுங்க இப்போ கூட, அவ்வளோதான். அவங்க காட்டுற பாதையில் போங்க. அவங்க இது வரைக்கும் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சுருப்பாங்க, இப்போயும் நல்லது தான் செய்ய போகிறாங்க, இனிமேல் நல்லது தான் செய்ய போகிறாங்க. அப்போ அவங்கள பயன்படுத்திங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்களாக எதுவும் செஞ்சு சுயமாக முடிவு எடுக்காதீங்க, அதுக்கு தான் இப்படி சொல்கிறது. அது சொல்லக்கூடியவங்க உங்களை வெல்விஷராக இருக்கணும், அது முதல்ல கவனமாக பார்த்துங்க. அவங்க நல்லது தானே, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கேட்டு நடந்து வாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிங்க, அப்படி செஞ்சுட்டு பண்ணுங்கள். இருந்தாலும் குருவோட வீட்டில் வந்து இருக்கிறனாலையும் குருவோட வீட்டை பார்க்கறனாலையும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும். இந்த ஜென்ம சனி காலத்தில் நல்ல குரு உங்களுக்கு அமைவார். சந்தோஷம் தானே? அவர் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். இல்லை என்றால் தெய்வ அவதாரங்களாக எடுத்து குருவாக இருந்து மறைந்த மகான்கள் வழிபட்டுவாங்க. வியாழக்கிழமையில் விரதம் இருங்க. பெரும்பாலும் வியாழக்கிழமையில் மௌன விரதம் இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரை. கண்டிப்பாக கேட்பீங்க, கேட்டு தான் ஆகணும். மௌனமாக இருங்க, அதிகமாக பேசாதீங்க. வியாழக்கிழமையில் மட்டும் அப்படி இருங்க. ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் வணங்குவாங்க, அவருக்கு விரதம் இருந்துவாங்க. குருமார்களை போற்றி பாராட்டுங்க, அவங்களை உதவி ஒத்தாசை பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா சனி பகவான், 3, 6, 11 பார்த்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்தனுடைய பலன் நல்லது தான் நடக்கும், பார்வை பலனும் நல்லது நடக்கும்.
இருக்க இடத்த விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. 3ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல ஒரு துணிச்சலான விஷயத்தில் ஈடுபடுவீங்க. அந்த தைரியம் வந்து கூட சேர்ந்துக்கும். அது மூலிமா அதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. அவனால் வரமாட்டான்னு நினச்சா வந்துட்டான், இதில் எப்படி ஜெயிச்சான்னு தெரியலையே, அப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க. அப்படி தான் வந்து நிற்க போகுது உங்களுக்கு. ஒரு முக்கியஸ்தராகவே அதுக்கப்புறம் ஆகிடுவீங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நிறைய பயணங்கள் ஏற்படும் உங்களுக்கு. அது மூலிமா நல்ல பலன்கள் நடக்கும். இருந்தாலும் ஆபத்து விபத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கல போகும்போதும் மிதமான வேகத்தில் போகணும், கவனமாக போகணும், கவனமாக வரணும், டிமாண்ட் பண்ணிட்டு வரணும். சகோதர உறவு நல்ல உங்களுக்கு பலமாகவும் இருக்கும், பாலமாகவும் இருக்கும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற்று சந்தோஷமாக இருங்க. அது இல்லாமல் மனைவி வழி உறவு, கணவன் வழி உறவு, இவங்க மூலிமாவே சரியான நேரத்தில் சரியான உதவி கிடைக்கும். இது கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் அந்த நேரம், அதுதான் இப்போ சொல்லியிருக்கு. அது ஒரு சைடு சப்போர்ட்டாக தான் இருக்கும். இந்த உதவி கிடைக்கலன்னு நினைக்கும் போது இந்த உதவி கிடைக்கும். இது முக்கியமான உறவு, அது முக்கியமான உதவியாகவும் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே உதவி பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த 3ஆம் இடத்து பலனை நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே நிறைய விஷயங்கள் தெரியும். சகாயசானம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சகாயமாக ஏற்க உதவி பண்ணியிருப்பீங்க, அந்த உதவியால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இப்போ ஏற்கனவே பண்ணியிருப்பீங்களா உதவி, அவங்க அதை வந்து பார்த்து கேள்விப்பட்டு வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது நல்ல விஷயம் தானே நடக்குது. அந்த உதவியால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போது 7ஆம் இடம்ன்றது கணவன் மனைவி உறவு தான். மனைவியால் கணவனுக்கும், கணவனால் மனைவிக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். பெருசாக வராது, சின்சாக தான் வரும். அதில் பெருசாக ஆகுறதும் இருக்குது. அது எப்படி, நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. அது பெருசாக ஆக்காமல், ஊதி பெருசாக ஆக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்போது சிறுசான விஷயம் பெருசாக ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் அதை அப்படியே விட்டுடணும், அவ்வளோதான். சின்ன சண்டை தான், எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி போயிடணும். கணவனாக இருந்தால் இதை போய் மனைவியோட அப்பா அம்மாட்ட சொல்கிறது, மனைவியாக இருந்தால் கணவன் பண்ண தப்பை கணவனுடைய அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறது, கோல் மூட்டுறது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. புருஷன் முன்னாடிக்குள்ளே நிறைய இருக்குது. அதனால தான் பிரச்சனை வருது. அப்போ கோல் மூட்டக்கூடாது. அவர் நல்லது செஞ்சுருப்பார்ல, அதை யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ எதாவது தெரியாதனமாக நேரம் சரி எல்லாரும் பண்ணிட்டாரு, அதுக்காக நீங்கள் அவரை பற்றி குறை சொல்லுவீங்களா, கோல் சொல்லுவீங்களா? கூடவே கூடாது. இதே தான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும், தொழில் பண்ணுற இடத்துலையும், வியாபாரம் பண்ணுறதுலையும் நடந்துக்கணும். கோல் மூட்டாமல் இருக்க வேண்டும். அதுமாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேர்மையான வழியில் வருமானம் வரும். அது எப்படின்னாக்கா ஒரு பயணம் அமையும், அது மூலிமா போயிட்டு நேர்மையான முறையில் அணுகி நேர்மையான செயலை செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். குறுக்கு வழியில் போனாலோ, மறைமுகமாக லஞ்சம் போன்ற விஷயங்களை இறங்கினாலோ, மறைமுக பொருட்கள் வியாபாரம் செஞ்சாலோ கண்டிப்பாக தண்டனை பெறுவீங்க. முக்கியமாக சொல்லி ஆகணும். நல்லது சொல்லும்போது கெட்டதுன்னு சொல்லி தான் ஆகணும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ வியாபாரமோ நேர்மையான முறையில் நல்ல முறையில் இருக்கணும். இப்போது ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போதைப் பொருட்கள்லாம் நிறைய விற்பனைக்கு வருது. அது மூலிமா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தண்டனை தான் பெறுவீங்க. அதை செய்கிறவங்கள கண்டுபிடிச்சி திருத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவங்கள திருந்துறதுக்கு ஒரு வழி கொடுக்கலாம், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இதுமாதிரி பண்ணிட்டு வாங்க. தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கவங்கள நல்ல நிலைமை கொண்டு வாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மீன ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியில் பண்ணக்கூடிய விஷயம் என்னவென்றால், குடிகாரர்களாக இருக்கவங்களை திருத்துறதும், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை திருத்தி நல்ல வழி கொண்டு வருவதும் முக்கியமான சூட்சுமமான பரிகாரம். இப்போ இந்த ஜென்ம சனி பலன் குறைஞ்சிரும்.
நீங்கள் இதை பண்ணிங்கன்னா. இதெல்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆண்டு அனுபவித்து இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போது இந்த 2 விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பரிகாரம் தான். உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும். கெட்டதெல்லாம் போயிடும். என்னப்பா ஜென்மசனிலா அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், கஷ்டம் வருனார், பிரச்சனை வருனார், ஒன்றுமே வரலையே. நீங்கள் செஞ்ச நல்லது. நான் சொன்ன முறையை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிபதி குரு பகவான் முருகர். அந்த முருகரில் யார்? திருச்செந்தூர். கடற்கரை வீட்டிற்கும் திருச்செந்தூர் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. அந்த முருகரை வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த முருகர் கோயில் பண்ணினா அந்த பேரை யூஸ் பண்ணி திருச்செந்தூரில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி என்ன பேர் வருதோ அந்த பேரை யூஸ் பண்ணி திருச்செந்தூர் முருகா கூட சொல்லலாம். அது மாதிரி வழிபட்டு வாங்க. தான தர்மங்கள் நான் சொல்லியிருக்கேன். இன்னமும் என்ன சொல்ல வரணும்னா, பாத யாத்திரை போகிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமான சூட்சமான பரிகாரம். கோயில்கள் பாத யாத்திரை போகிறவங்களுக்கு அன்னதானம், தண்ணி கொடுக்கறது, தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது எல்லாமே செய்யலாம். அவங்க என்ன தேவையோ அதை கேட்டு செய்யலாம். இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லி, இந்த ஜென்ம சனி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த பார்வை பலன்லேயும் நல்ல பலனும் நடக்க போகுது.